சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். வார்த்தையின் மறைபொருள் ஜனங்கள் கிரகித்து புரிந்து தங்கள் கூடாரங்களுக்கு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை. சொல்லுங்க, கிறிஸ்துவின் வல்லமை. கிறிஸ்துவுக்கு என்ன வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமையினால என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்வைத்த ஒரு வசனம் யோவான், சொல்லுங்க, 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்தை ஏன் உங்ககிட்ட சொல்ல சொன்னா, இன்னைக்கு அந்த வசனத்துக்குள்ள உங்களை மாற்ற போகிறீர்கள். அல்லேலூயா. கவனமா கேட்கணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் செய்கிற கிரியைகளை தாயினும் செய்வான். நல்ல நிறுத்தி வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த காலையிலே இயேசுவினுடைய வல்லமை ஒன்று, தான் ஊழியத்திற்கு ஒரு ஊழியத்தை முடித்து அடுத்த ஊழியத்திற்காக அவர் புறப்படுகிறார். புறப்படும் பொழுது அவர் பிரயாணத்திற்கு தெரிந்து கொண்டது படகு. கடலில் சீஷர்களோடு பிரயாணிக்கிறார். பிரயாணத்தில் அவர் நித்திரையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பிரயாணத்தில் நித்திரையாய் இருக்கும் பொழுது சீஷர்கள் போன இந்த படகு, கடல் கொந்தளித்தது, காற்று இரைச்சலாயிருந்தது. சீஷர்கள் சத்தம் போடுறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை கூப்பிட்டார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை போட்டு விட்டேன். ஏன் கூட நடக்கிறவன் நான் எப்படி கிரியை செய்கிறேனோ நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான் என்று கர்த்தர் உரைத்த அந்த வார்த்தையை நீங்களும் நானும் இந்த இயற்கையை அதட்ட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு, தேவ பிள்ளைகளோடு அவர் சொல்லுகிறார். அவர் காற்றையும் கடலையும் என்ன செய்தாரு? அதட்டினார். உங்களுக்கும் எனக்கும் பல சூழ்நிலைகளில் பலதிலே நாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் எந்த இடத்துல யார் உங்களை பயமுறுத்துகிறார்களோ அவைகளை அதட்டினீர்கள் என்று சொன்னால், இயேசு கடலில் அந்த
காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அது அப்படி அவருக்கு கீழ்ப்படிந்தது. கரங்களை தட்டி அத பார்த்த லைவ்ல கண்டவங்க சொல்றாங்க, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். உங்களுக்கு ஏதாவது சாட்சி உண்டா? என்னோடு நடக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை அவனும் செய்வான், அதிலும் மேலானவைகளை அவன் செய்வான். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? இது ஏசப்பா தன்னை ஓவர்டேக் பண்ணுதாங்கன்னு சொல்லல. அப்படி என்னை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்குள் வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இயேசு சொல்லல, நான் இப்படி எல்லாம் அற்புதம் செய்தேன், அடையாளம் செய்தேன் என்று. ஜனங்கள் கண்டவர்கள் இதை சொன்னார்கள். நம்பர் 1, காற்றை அடக்கின ஒரு ஆண்டவராகும் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவர். உங்களுக்கும் எனக்கும் அதை செய்ய முடியும். உபவாச கூட்டத்தில் மழைக்காக கதறும் பொழுது சில நேரங்களில் அந்த உபவாசம் முடிவதற்கு முன்பதாக மழையை வசிக்க பண்ணின தேவன் நம்முடைய தேவன். குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் நெருக்கம், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எங்கெடுத்தாலும் நெருக்கப்படுகிற அனுபவம். என்னைக்காவது அந்த பிரச்சனையை அதட்டி இருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை போதும்னு சொல்லிருக்கீங்களா? இனி அந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்லிருக்கிறீங்களா? சொல்லி பாருங்க, அது அப்படி நடக்கும். ஏனால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், என் கூட நடக்கிறவன், என் கிரியைகளை கண்டவன், நான் செய்கிறதை விட அவன் மேலானவைகளை செய்வான். அதனால் இந்த காலையிலே இயேசுவுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவோடு நடக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், நீங்களும் பலதை அதட்டலாம். அதனால கணவனை போனவன போய் வீட்டில் போய் அதட்டிறாங்க, மனைவிய அதட்டிராதீங்க. நீங்கள் அதட்ட வேண்டியது, உங்களுக்கு எதிராக எது செயல்படுகிறதோ அதை அதட்டி பாருங்கள். அது உங்களுக்கு உங்க கையில கைகூடி வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மார்க் எழுதிய சுவிசேஷம், இன்னி கொஞ்ச நேரம் உங்களுக்கு மார்க்கில் தான் வசனம், அந்த வசனத்தை அப்படியே நீங்க உள்வாங்க வேண்டும். இந்த காலை வேளையிலே மார்க் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இவன் இப்படி தேவதூஷணம் செய்கிறது என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய ஊழியத்தில் பல வியாதிப்பட்டவர்கள் சௌக்கியம் பெற்றார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சௌக்கியம் பெற வந்தவனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசுவுக்கு மட்டும்தான் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்குள்ள வல்லமை உண்டு. ஒரு மலையாள பாடலை எழுதின பக்தன் சொல்லுகிறான், மலையில ஏறினா பாவம் மன்னிக்கப்படாது, கிரியை செய்தால் பாவம் மன்னிக்கப்படாது, நன்மை செய்தால் பாவம் மன்னிக்கப்படாது, உபவாசம் இருந்தால் பாவம் மன்னிக்கப்படாது, என்னத நேர்ந்தாலும் பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பதற்கு ஒரே அதிகாரம் படைத்த ஒரே தெய்வம் நம்முடைய நாசரத்தில் வளர்ந்தவர், பெத்லகேமில பிறந்தவர், கோல்கதாவில மரித்தவர், அரமத்திய ஊரானுடைய கல்லறையில வைக்கப்பட்டவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒருவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. இப்போ ஒரு திமிர்வாதக்காரனை
இயேசு அந்த பட்டணத்தில் அல்லது அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு 4 பேர் ஒத்துரிமையோடு இனி இவனை நம்ம சுமக்க கூடாது, இந்த திமிர்வாத இன்னையோட போகணும்னு சொல்லி இவனை கையோட 4 பேர் சேர்ந்து பல்லாக்கில் வச்சு தூக்கி கொண்டு வந்தா என்ன நடந்திருக்குன்னா, திரள் கூட்ட ஜனங்கள் வீட திக்கி நெருக்கி இருக்க சொல்ல என்னன்னு தெரியல. வீட்டுக்காரங்கிட்ட கேட்டாங்களோ கேட்கல, பெர்மிஷன் கேட்டிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கூரையே என்ன செய்தாங்க, பிரிச்சு கீழே இறக்கிட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்பதான் தேவதூஷணம் சொல்லுகிறாங்க, இவனுக்கு இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? இயேசு ஆவியில் உணர்த்தப்பட்டார். இன்னைக்கு காலைல சபைகிட்ட கேட்கிறாரு, நீங்கள் ஒருவரோடு சம்பாஷிக்கும் பொழுது, ஒருவரோடு ஒரு ஐக்கியப்படும் பொழுது, விசுவாசிகளோடு சம்பந்தம் கலக்கும் பொழுது, பேச்சில அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு நீங்க வேறுதிரிச்சு அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் வேறுதிரிக்க அறியாவிட்டால் நீங்கள் எங்கோ ஒரு நாள் துக்கப்படுவீர்கள், அழுவீர்கள் என்பதை இந்த காலையில பகிரங்கமாய் சொல்லுகிறேன். அவர் ஆவியில் உணர்ந்தார். இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நசரேத்தில் வளர்ந்த இயேசுவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த பெத்லகேமில் பிறந்த இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்பதை ஆவியில் உணர்ந்து சொல்லுகிறாரு. மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பரத்திலிருந்து வந்திருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் சேவிக்கிற, நீங்க விண்ணப்பம் வைக்கிற, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்திற்கு யாருக்கு கொடுக்காத பதவியை, ரைட்ஸ பரலோகம் கொடுத்திருக்கிறது. பாவத்தை மன்னிப்பதற்கு கரங்களை தட்டி, ஒருவேளை வெளியரங்கமாகவோ ரகசியமாகவோ யாருக்கு தெரியாம சில பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரையும் ஆண்டவர் என் பாவத்தை தெரிந்துகிடல, அதை நான் ஒப்புரவாகல, நான் மறுபடி ஒப்புரவாக முடியுமா என்று சொல்லி கவலையோடு வந்திருந்தால், ஒப்புரவாகிறவனுக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வடைய மாட்டான். அவையை விட்டு அறிக்கை செய்கிறவனுக்கு இயேசு சொல்கிறார், எனக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. அந்த பாவத்தை ஒப்புரவாயினீர்கள் என்றால் ஆண்டவர் சமூகத்திலே அந்த திமிர்வாதக்காரனுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இனி கேடானது ஒன்றும் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு போன இடத்துல பாவம், நண்பனோடு பழகினதுல பாவம், தொழிலில் பாவம், அந்த பாவங்கள் ஒரு நாள் பகிரங்கமாய் வெளிப்படும். அந்த பாவத்தை ஒப்புரவாய் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் படைத்த ஏசப்பா கிட்ட ஒப்புரவாகலாமா? அதனாலதான் ஆராதனையில உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கத்த தந்திருக்க. நீங்க பாடி அவரை உயர்த்துகிறீங்க, செய்த நன்மைகளை நன்றி சொல்லுறீங்க. அடுத்து ஆராதனையில ஒரு பெரிய பாட்டாகும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள். எப்படி கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும்? கேட்க சொல்ல உங்களை ஒப்புரவாக பாவத்தை அறிக்கை செய்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஆராதனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த ஆராதனையில் தேவன் கிரியை செய்வார் என்று ஆவியானவர் உரைக்கிறார். மூன்றாவதாக அதே மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை மகிமை. நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை எங்க ஏசப்பாவுக்கு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 38 வருஷம், எத்தனை? 18 வருஷம், 12 வருஷம். இந்த நல்ல கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். மூன்றாவது, நோய்களை குணப்படுத்த ஒரு வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு காலையில நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், எங்க அம்மா ஒரு ரிக்வெஸ்ட் ஆண்டவர் பாதத்துல வச்சுச்சு. ஆண்டவரே, நீர் எனக்கு 9 பிள்ளைகளை தந்திருக்கிறீர். 8வது தந்தை என்னுடைய மகனுடைய பலவீனம் என்பது மருத்துவர்கள் கைவிட்ட பலவீனம். மருத்துவர்கள் விதி எழுதின ஒரு வியாதி, மரித்து விடுவான். ஆனால் அந்த பொருத்தனையே நாசரேத்தில் வளர்ந்த இயேசு கிட்ட கொடுத்த பொழுது, நாசரேத்தில் இருந்த இயேசு எனக்காக என் சரீரத்தில் இறங்கி வந்து விடுதலை கொடுத்து சுகத்தோடு, பலத்தோடு, ஆயுசோடு, ஆரோக்கியத்தோடு இந்த மண்ணில் உங்க மத்தியில சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில இயேசு சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்து எழுந்து போ என்று சொன்ன பொழுது உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்து எல்லாருக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். ஆச்சரியப்பட்டார்கள். சில பலவீனத்தோடு உட்கார்ந்து வந்திருக்கிறீங்களா? பலவீனம் உங்களை சமாதான கேடாக்குகிறதா? ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் உரைக்கிறார், இயேசுவுக்கு வியாதியிலிருந்து சௌக்கியம் தர முடியும். இன்னைக்கு காலையில இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் அல்ல, என்ன விசுவாசித்து எங்கூட நடக்கிற தேவ பிள்ளையே, நான் செய்கிற கிரியையை காட்டிலும் உங்களை சௌக்கியத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் அது சாத்தியமாகும். உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஏசப்பாவுக்கு வியாதிப்பட்டவனை படுக்கையை எடுத்து போக சொன்னா அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவன் எழுந்து போனான். எல்லாரும் கண்டார்கள். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்க வியாதி எதுவாயிருந்தாலும், உங்க உறவுகளில் இருக்கிற வியாதிஸ்தர்கள் யாராயிருந்தாலும் குணப்படுத்த இயேசுவால முடியும். இன்னைக்கு இயேசு அட் டைம்ல வானத்தில் பூமியில் இருந்தா ஒவ்வொரு வீட்டுக்கு போச்சல உங்களை காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்களுக்காக நீங்கள் பரிதவிக்க கூடாதோ, அவர்களுக்காக ஜெபிக்க கூடாதோ? விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்பதை இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான்காவதாக மார்க் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களுக்கு திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. வனாந்திரத்துல தேவன் தம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து முடித்து இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். ரொம்ப கவனமா இதுல ஒரு பெரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்களுக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும். கேட்டதற்கு இந்த சீசர்கிட்ட எப்பவுமே பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்ததாக இந்த பைபிள்ல ரொம்ப இடத்துல காண முடியல. பேச போனா அங்கேயும் முட்டுக்கட்டு வைப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் அங்கேயும் முட்டுக்கட்டு போடுவாங்க. இப்போ இந்த பைபிள் சொல்லுகிறது, அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களுக்கு திருப்தியாக்க கூடும் என்றார். இப்ப திருப்பி இயேசு கேட்கிறார், உங்ககிட்ட என்னது இருக்கு? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்ககிட்ட என்னது இருக்கு? நமக்குள்ள அடுத்த பதில் ஒன்னும் இல்லை. என்னது இல்லை? ஒன்னும் இல்லை. இல்லாமலே போயிரும். அல்லேலூயா. இப்ப காலையில ஒருத்தங்கிட்ட போய், தம்பி
3 நாள் பிரசங்கம் கேட்டிருக்க. உங்க அம்மா உனக்கு எத்தனை அப்பமும் எத்தனை மீனும் வாங்கிட்டு தந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ உன்ட்ட எவ்வளவு இருக்கு? இந்த 3 நாள் பிரசங்கம் ஒரு சின்ன பாலனை ஆண்டவருக்கென்று ஒரு அற்புதம் செய்வதற்கு, அல்லேலூயா, அந்த அப்பத்தையும் இந்த மீனையும் கொடுத்தான். அப்போ இப்போ சீசர்கள் வந்து சொல்லுதாங்க, எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. உங்ககிட்ட உள்ளத உள்ளபடி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தன் எடுத்து சொல்லுங்க, என்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. இப்போ இந்த மீனும் அப்பமும் யாருக்கிட்ட வந்துட்டு? ஏசப்பா கிட்ட வந்துட்டு. இந்த வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுப்பதற்கு எந்த முகாந்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுது 5000 வேற பந்தி இருக்க வச்சு, எத்தனை வேற? 5000 வேற பந்தி இருக்க வச்சு அவங்களுக்கு விளம்பி திருப்தியான பின்பு 10 + 2 12 கூடையில அவங்க தலையிலேயே சுமக்க வச்ச ஆண்டவர் என் இயேசு. காலையில கத்த சொல்றாரு, பெருங்கூட்டத்துக்கு உங்களை சாப்பாடு கொடுக்கிறவனாக ஆண்டவர் மாற்றுவாரு. அல்லேலூயா. யாருக்கு? பெருங்கூட்டத்துக்கு ஆகாரம் கொடுக்க வைக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சின்ன வயசுல என்ன படிப்பிக்கிற ஆசிரியர்கள் என்கிட்ட முன்ன நின்று கிளாஸ் எடுக்கிறவங்க கிட்ட என் மனசுல ஒண்ணு நினைச்சு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் எடுக்கத்தக்க விதத்துல இப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஸ்தானத்துல என்ன எப்ப கொண்டு வருகிறீர் என்று கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு அதை பதில் கொடுத்து உங்கள் மத்தியில் நிறுத்தி வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி. ஆதலால் இன்னைக்கு காலையில இங்கிருந்து போவதற்கு முன்ன உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லாரு, நீ பெருங்கூட்டத்துக்கு சாப்பாடு போடுவா. யாருக்கு? பெருங்கூட்டத்துக்கு நீ ஆகாரத்தை விளம்புவாய். எங்கூட நடக்கிற என் கிரியைகளை கண்டு எங்கூட நடக்கிறவனுக்கு என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை இந்த காலையில இந்த செய்தியில உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். 5ஆவதாக மார்க் 9:22, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று என்றான். அல்லேலூயா. இந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். பிசாசு பிடித்திருந்த ஒரு பர்சனை இந்த பைபிள் காட்டுகிறது. நம்ம ஊர்ல ரொம்ப தற்கொலை ஆவிகள் இருக்கிறது. இந்த தற்கொலை ஆவி எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தும்னு சொன்னா, தீயையும் தண்ணியையும். நல்லா பாருங்க, சூசைட் பாயிண்ட்ங்கிறது ஒருவேளை கொடைக்கானல் இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு. ஆனால் இந்த தீயும் இந்த தண்ணி தான் அதிகமான தற்கொலைக்கு தூண்டுகிற 2 காரியமாகும். இது யாருக்கிட்ட இருக்குன்னா, இது எங்கிருந்து வந்ததுன்னா, பிசாசின் ஆவி. சொல்லுங்க. இந்த காலையிலே இயேசு தீயிலையும் ஏசப்பா தண்ணிக்குள்ளையும் அலக்களித்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை பார்த்து சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சரீரத்தில் அலக்களிக்கிற ஆவியே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று சொன்ன மாத்திரத்தில் அது போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தற்கொலையின் ஆவி இன்னைக்கு தூக்கி தூர எறியணும். என்னைக்கு ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்கிறாரோ அன்னைக்கு அல்லாமல் நான் தீ கிட்ட போக மாட்டேன், தற்கொலைக்கு நான் தண்ணி கிட்ட தற்கொலைக்கு போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவாரு. கீழே சொல்லுதாரு, இந்த சாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் உங்களை விட்டு போகாது. ஒருவேளை சபையே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசிக்கிற ரொம்ப சந்தோஷம்.
வீட்டுல குடும்பமா உபவாசிக்கலாம், சந்தோஷம். ஆனா சபையோடு உபவாசித்து பாருங்க, அதனுடைய வல்லமை வேற. அந்த சபை, அந்த வல்லமை வேறு. அதுல நீங்கள் இதுவரை சந்தித்திராத, நேடி எடுக்காத சிலதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை என்னன்னா, அவர் பிசாசு வெளியில போன்னு சொன்னா போகும். ஆமென். ஒரு பிசாசு, கல்லறையில் நின்ன பிசாசு, சரீரத்தை அப்படியே குத்தி, கல்லை கொண்டு குத்திக்கிட்டு இருக்கிற ஆவி. இப்ப ஏசப்பா சொல்லுது, ஏசப்பாட்ட அது நின்னு சொல்லுது, என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? அல்லேலூயா. ஆனா பாருங்க, பண்ணி மேய்து, என்ன மேய்து? அங்க என்னை அனுப்பும். போன போக்கில் சாத்தான் பாருங்க, அதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வல்லமை இருக்கிறது. போன மாத்தத்தில் எல்லா பண்ணியும் கொண்டு விட்டு. அல்லேலூயா. அதனால பண்ணியை நீங்க கொல்லாம இருக்கணுமா, சாத்தான உங்க இருதயத்துக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள ஏத்தாம பாத்துக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கேட்போம், எனக்கும் பிசாசை துரத்துவதற்கு என்னது இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. என் கூட நடக்கிறவன், என் கிரியைகளின்படி செய்கிறவன், நான் செய்கிறதை விட மேலானதை செய்வான். ஆமென். அநேக சாட்சிகள் எனக்கு சொல்ல முடியும். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அந்த அதிகாரத்தை உனக்கு தர விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். அவர் உங்களுக்கு அதை செய்ய வைப்பார். நீங்கள் பிசாசை துரத்துகிறவர்களாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆறாவதாக மார்க் 11:21. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். கரங்களை தட்டி. ஹலோ, அத்தி மரத்துக்கு இயேசு ஏன் போனான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பசியாயிருந்தார். சொல்லுங்க, என்ன செய்தாரு? பசியாயிருந்தார். ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, அக்காமடத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஊழியம் செய்ய போனதுனால ஒரு ஊழியக்காரனை மரத்துல கெட்டி வச்சு அடிச்சாங்க. ஆனால் அந்த மரத்துக்கு என்ன சம்பவிச்சிருமா? அந்த மரம் பட்டே போயிட்டு. இந்த நாள் தென்காசி 10,000 நியூ டெஸ்டமெண்ட், கிடியோனுடைய நியூ டெஸ்டமெண்ட் எரிக்கப்பட்ட அந்த மண்ணில் லட்சக்கணக்கான வேதாகமங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறது. அதான் தேவன். ஏசு பசியா இருந்து அந்த அத்தி மரத்துக்கிட்ட கனி கிடைக்கும் தூரத்தில் பார்த்து, அது பசுமையாய் அழகா ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது. பக்கத்தில் போனாரு, அதுல ஒன்றும் இல்லை. அதை சபித்தார். அது அப்படியே பட்டு போயிட்டு. வார்த்தைக்கு ஏசப்பாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பத்தியலா. அதனால நீங்க யாரையும் சபிச்சிடாதங்க, சாபம் போட்டுறாதங்க. இந்த காலையிலே உங்களை பார்த்து, என்னை பார்த்து பரிசுத்த தேவன் உரைக்கிறார், அது அப்படியே அந்த மரம் பட்டு போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கேள்வி, ஏன் அதை சபித்தார்? அதான் கொஸ்டின். எதற்கு அதை சபித்தார்? தூரமே போக சொல்ல அதுக்கு ஒரு அழகு இருந்தது, அதுக்கு ஒரு சௌந்தரியம் இருந்தது. ஆனா பக்கத்துல போன உடனே அவர் எதிர்பார்த்தது அங்கு இல்லை. இன்னைக்கு காலையில சபையே தூர வச்சு உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஓ சூப்பர், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை. உங்களை நெருங்கி நெருங்கி உங்க இருதயத்தோடு வர சொல்ல, உங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற சில விடக்கூடாத பாவம் செய்கிறது, தேவனுக்கு பிரியமல்லாதது, தேவனுக்கு எதிர்மறையாய் செய்கிற சகலதையும் பார்த்தார், அவர் சபிப்பார். அது அப்படி இல்லாம போயிடும். இது ஏன் வேலை இல்லை, இது எங்க இயேசுனுடைய வேலை.
ஆதலால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையில் இயற்கையை ஒழுங்குபடுத்துவாரு, இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுவாரு என்பதை இந்த காலையிலே உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. ஏழாவதாக மார்க் 15:32. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நான் என்ன ஒரு கிளாஸ்ல இது ரொம்ப தெளிவா சொன்னேன். வலதொரு கள்ளன், இடதொரு கள்ளன். இப்ப 3 பேர் நிக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர்ல சென்டர்ல நிக்கிறவர் கள்ளன் அல்ல, ரட்சகர், பரிகாரி, இலவசமா ரட்சிப்பை கொண்டு வந்தவர். இவ்வுலகத்தில் அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நம்மளை கிரயம் வாங்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 கள்ளர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள். ஃபர்ஸ்ட், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவரை நிந்தித்தார்கள். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எவ்வளவு தூதர்கள் உண்டு தெரியுமா? இருக்கிற இடத்துல அப்படி டக்குன்னு இந்த மேஜிக் பண்ணுகிறவன மாதிரி அவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் மறைஞ்சு போகலாம். அப்போ சிலுவை எல்லாம் ஏமாத்திரம். ஆனால் இந்த வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்க இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. ஆமென். சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு கள்ளம் ஒப்புரவானா, நம்ம செய்த தப்புக்காக தண்டிக்கப்படுகிறோம். இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யாதவர். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்க இஸ்ரவேலுடைய ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியில் அவன் ஒப்புரவாகுதான், உம்முடைய ராஜ்யத்துக்கு போகும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும். அட் த டைம் அங்கிருந்து ஒரு மறுமொழி வருகிறது, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். வாசிங்க யோவான் 11:37. அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கவனிங்க. பெத்தானியா எங்க? பெத்தானியா. மார்த்தாள், மரியாள், லாசரு. உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் நல்லா தெரியும். சுகமில்லை என்று இயேசுவுக்கு செய்தி கொடுத்தாங்க, இயேசு வரல. தீவிர சிகிச்சையில் இருக்கிறார், எமர்ஜென்சி ஐசியூல வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார், இயேசு வரல. 3, செத்து போயிட்டும் இந்த துஷ்டி சொல்லி போயும் இயேசு வரல. அடக்கம் பண்ணி 4ஆம் நாள் இயேசு வருகிறார். அப்போ சொன்ன வார்த்தையாகும் இது. அவர்கள் சிலர் குருடரின் கண்களை இவர் திறந்தார். நாங்க பார்த்தோம். இவனை சாகாம இருக்க பண்ணிருக்கலாமே என்று அவர்களோடு சொல்லிக் கொண்ட பொழுது ஒருத்தி சொல்லுதா, நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஒருத்தி சொல்லுதா, கர்த்தருடைய நாளில் என் சகோதரன் எழுந்திருப்பான். இப்ப இயேசு எங்க வச்சிருக்குன்னு கேட்காரு. அடக்க பண்ணப்பட்ட கல்லறைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். நம்ம ஊர்ல மாதிரி இல்ல. ஒரு கல்லை செத்த உடனே கல்லை புரட்டுவாங்க, செத்தவனை கொண்டு உள்ள வச்சிருவாங்க. அது எத்தனை பாடி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது.
பல பாடிகள் அதுக்குள்ள இருக்க சொல்ல இயேசு கல்லறையில் நின்று கண்ணீர் விட்டார். சொல்லுங்க, இயேசு கண்ணீர் விட்டார். தமிழ் வேதாகமம், மலையாள வேதாகமம், இங்கிலீஷ் வேதாகமத்தில் சின்ன பைபிளுக்குள்ள சின்ன வசனம் இயேசு கண்ணீர் விட்டார் தான். இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்ட பின்பு திடீரென்று ஒருவனோடு சொல்கிறார், அந்த கல்லை புரட்டுங்கள். கல் புரட்டின பொழுது இயேசு சொல்கிறார், லாசருவே வெளியே வா. இன்னைக்கு காலையில என்ன விசுவாசிக்கிறவன், என் கிரியையை கண்டு பார்த்தவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். சில மரித்து போனவர்களை உயிர் தெழுங்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை தருவார். அவன் துணிகளால் சுட்டப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், யூதருடைய அடக்க ஆராதனை உடம்புல ஒரு இடத்தை கூடி மீதி வைக்காம சகலத்தையும் என்னத்தை சுத்திடுவான், துணியை சுற்றி விடுவார்கள். அவன் வெளியே வந்தான். அதுக்கு பின்பு நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறான் என்று வரலாறு நம்மை சொல்லுகிறது. இந்த காலையிலே இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, அவருக்கு இருக்கிற வல்லமை மரித்தவனை உயிர்த்தெழ செய்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நாயினோர் விதவை ஒரே ஆம்பளை பிள்ளை தான், வேற எந்த ஹோப்பும் இல்லை.